என்று நமக்கு தெரியும். Many times when we face troubles in our lives, அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது, and even when we look at the people around when they face troubles in their lives, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது, we see that they become fearful, discouraged and disappointed. அவர்களை பார்க்கும் பொழுது பயந்த நிலைமையிலே சோர்வடைந்து பலவீனமடைந்து காணப்படுவார்கள். And people become peaceless in their life as they face the troubles in their life. பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்த ஒரு நிலைமையிலே காணப்படுவார்கள். Even in the life of the believers, we also come into such kind of state where we are disappointed and peaceless in our lives. நம்முடைய விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது சமாதானம் இழந்து நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாகிறோம். But that is not the will of the Lord for his children. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தம் அதுவல்ல. When we face trials and the troubles in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளும் போது, even when we face death in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே மரணமே நமக்கு சமீபித்தாலும், there is nothing to fear in the life of the children of God. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. All the fearful situation needs to be turned into a peaceful situation because of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த பயமுள்ள சூழ்நிலைகள் எல்லாம் சமாதானமுள்ள சூழ்நிலைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. When we entrust ourselves, our trials and the troubles into the arms of the Lord Jesus Christ, we will be able to find real peace and the comfort in our lives. நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கும் போது உண்மையான சமாதானத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். There is no need to be troubled in our heart. நம்முடைய இருதயம் கலங்கி இருப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை. In all situations we can be peaceful in the Lord. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள் நாம் சமாதானமாக இருக்க முடியும். When we focus on the Lord instead of focusing on our problems, நம்முடைய பிரச்சனைகளை விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமானால், there comes the real peace in the heart of every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலும் உண்மையான தேவனுடைய சமாதானம் அப்பொழுது கிடைக்கும். How the fears can be turned into trouble, into peace, that is what we are going to consider this evening. எப்படி பிரச்சனைகள் சமாதானமாக மாற்றப்படுகிறது என்பதை தான் இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். Let us turn our attention to John's Gospel chapter 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். Let us read few verses. சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். Chapter 14 verses 1 to 4. 14ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். Okay, so now as we look at this passage, we know the context. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இது எந்த பின்னணியிலே சொல்லப்பட்டது என்பது நமக்கு தெரியும். The disciples of our Jesus Christ were troubled in their heart. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் தங்களுடைய இருதயத்திலே கலங்கி போய் இருந்தார்கள். Why they were troubled in their heart? ஏன் அவர்களுடைய இருதயத்திலே கலங்கி இருந்தார்கள்? What was the reason? காரணம் என்ன? We see in the background that one of the reasons, there were different reasons. One of the main reason was, அநேக காரணங்கள் உண்டு, ஆனால் முக்கியமான காரணம் என்னவென்றால், Jesus told his disciples that I am going to die. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே நான் மரிக்க போகிறேன் என்று சொன்னார். Yes, the news about death is not a happy news, isn't it? மரண செய்தி என்பது ஒரு சந்தோஷமான செய்தி அல்ல, இல்லையா? Whenever we hear the news about death, it is not something that gives us happiness. It is a troublesome news. மரணத்தை குறித்து எப்பொழுதெல்லாம் நாம் செய்தி கேட்கிறோமோ அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, நமக்கு
துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Jesus said to his disciples, I am going to die. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து நான் மரிக்க போகிறேன் என்று சொன்னார். That was not a news that was really acceptable to the minds of the disciples. சீஷர்கள் இந்த செய்தியை தங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Why? ஏன்? They were with their master for these many years. அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட இத்தனை வருடங்கள் இருந்தார்கள். They were traveling with him, they were enjoying his presence and seeing his miracles and following him everywhere. அவரோடு கூட பிரயாணித்தார்கள், அவருடைய அற்புதங்களை பார்த்தார்கள், அவரோடு கூட இருக்கக்கூடியதை அனுபவித்தார்கள். And now their master going to die is not a pleasant news for them. இப்பொழுது அவர்களுடைய போதகர் மரிக்க போவது என்பது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அல்ல. Now the Lord understood the state of their heart. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய இருதயத்தின் நிலைமையை புரிந்து கொண்டார். And he says to them in verse 1, முதலாம் வசனத்தில் அவர்களை பார்த்து சொல்கிறார், do not allow your heart to be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. When the troubles are there in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, when you face trials and the difficulties in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்களை நீ எதிர்கொள்ளும் போது, number 1, முதலாவது we have a God who knows our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன் நமக்காக இருக்கிறார். We have a God who really knows what is the condition of your mind. உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன என்பதை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உனக்கு இருக்கிறார். That is a very comforting news for each one of us. இந்த செய்தியானது நம் அனைவரையும் ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. We have a God who knows and understands our troubles. நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். We have a God who deals with us by knowing our troubles. நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு நம்மோடு கூட செயல்படக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். And the second thing that you can notice there is, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம், we have a responsibility. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. What is our responsibility? நம்முடைய பொறுப்பு என்ன? Control your heart. நம்முடைய இருதயத்தை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். Don't allow your heart to be troubled. உங்களுடைய இருதயம் கலங்கி போய் இருக்க கூடாது. Yes, we have a God who understands the state of our heart. நம்முடைய இருதயத்தின் நிலைமையை அறிந்த தேவன் நமக்கு இருக்கிறார். At the same time, on the other side, we also have our own responsibility. அதே வேளையிலே இன்னொரு புறத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய பொறுப்பும் இருக்கிறது. If your heart is getting troubled, நம்முடைய இருதயம் கலங்குமானால் that is your problem. அது உன்னுடைய பிரச்சனை. Why? ஏன்? You allowed your heart to get troubled. உன்னுடைய இருதயம் கலங்குவதற்கு நீ அனுமதிக்கிறாய். So the Lord says, ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், it is your responsibility not to allow your heart to be troubled. உன்னுடைய இருதயம் கலங்காமல் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. So how about each one of us this evening? இந்த மாலை வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது? When the trials and the problem hits us in our life, பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளும் பொழுது, are we controlling our heart in a way that we are not allowing our heart to be troubled? நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்கிறோமா? If you are worried, நீ கவலைப்படுவாயானால், if you are disappointed, நீ சோர்வடைவாயானால், if you are discouraged, நீ சோர்வடைந்து காணப்படுவாயானால், it is your problem. அது உன்னுடைய பிரச்சனை. You are not controlling your heart. நீ உன்னுடைய இருதயத்தை கட்டுப்படுத்துவதில்லை. So that is what the Lord says very clearly in this word. அந்த காரியத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வசனத்திலே தெளிவாக போதிக்கிறார். His troubles and the difficulties are the part of our lives. கஷ்டங்களும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்கு. But we have a God who understands the state of our heart. ஆனால் நம்முடைய இருதயத்தின் நிலைமையை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். At the same time, அதே வேளையிலே we have a responsibility to control the state of our heart. அதே வேளையிலே நம்முடைய இருதயத்தின் நிலைமையை நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. So do not allow your heart to get troubled. ஆகையால் நம்முடைய இருதயம் கலங்குவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. Instead, what you need to do, மாறாக என்ன செய்ய வேண்டும்? there are two things that are very specifically emphasized here. இந்த வசனங்களிலே இரண்டு காரியங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. How can our fears to be turned into peace?
எப்படி நம்முடைய பயம் சமாதானமாக மாற்றப்பட முடியும்? How can our troubles be turned into peace? நம்முடைய பிரச்சனைகள் எப்படி நமக்கு சமாதானமாக மாறும்? And there are two important things mentioned here. இங்கே இரண்டு முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. Number one, முதலாவது, there is a faith to embrace. Faith, embrace. நாம் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்கிறது. Yes. நாம் அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம். There is a faith to embrace in each of our lives. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்கிறது. Look at verse 1. முதல் வசனத்தை பாருங்கள். The word says, அந்த வசனம் எப்படியாக பார்க்கிறோம்? believe in God தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், and also believe in me. என்னிடத்திலேயும் விசுவாசமாயிருங்கள். So we have a faith to embrace in our life. நம்முடைய விசுவாசத்திலே நாம் அணைத்துக் கொள்ளக்கூடிய, நாம் பற்றிக் கொள்ளக்கூடிய விசுவாசம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. Now, what is the kind of faith which is emphasized here? இங்கே சொல்லப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்டது? There are two different kinds of faith that is emphasized here. இங்கே இரண்டு வித்தியாசமான விசுவாசங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. Number one, முதலாவது, trust or believe in God. தேவனை நம்புவது. It is a sustaining faith. அது நம்மை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசம். Believing in God is a sustaining faith. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது நம்மை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசம். When we go through the troubles, நாம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே போகும்போது, when we go through the problems, பிரச்சனைகள் மூலமாக நாம் செல்லும் பொழுது, when there are difficulties and the trials and situations in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, believe in God that there is a God who exists, who is in control of everything. நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். So that is what we read in the book of Hebrews. எபிரேய நிருபத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். By faith we believe that there is a God who exists. விசுவாசத்தினாலே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். By faith we believe that there is a God who controls everything. விசுவாசத்தினாலே நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் என்று நம்புகிறோம். We believe in the power of God. தேவனுடைய வல்லமையை நாம் விசுவாசிக்கிறோம். We believe in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் விசுவாசிக்கிறோம். We believe in the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் நம்புகிறோம். So there is a God who really takes care of me and meet our needs. நம்முடைய தேவன் என்னுடைய எல்லா தேவைகளும் பார்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். That is the sustaining faith for the believers in this world. இந்த உலகத்திலே விசுவாசிகளை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசம் இப்படியாக இருக்கிறது. Believe in God is a great strength for each one of us as we face the difficulties and the problems in this world. தேவனை நம்புவதினாலே இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் மத்தியிலே நாம் கடந்து போக முடியும். We have a powerful God. வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். We have a God who is capable to control all the situations in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் கையாள தகுதியுள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். Believe in God. அவர் மேல் விசுவாசமாயிருங்கள். It is the sustaining faith for the believers. விசுவாசிகளை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசம் அது. And not only that, அது மட்டுமல்ல, it is also says that believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் நாம் விசுவாசம் வைக்க So வேண்டும். we have the sustaining faith நம்மை தாங்கக்கூடிய விசுவாசம் இருக்கிறது. because we have the saving faith. ஏனென்றால் நம்மை ரட்சிக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு இருக்கிறது. You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? We have a sustaining faith because we have a saving faith. நமக்கு நம்மை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஏனென்றால் நம்மை ரட்சிக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு இருக்கிறது. Believe in Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும். Why to believe in Jesus Christ? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்? A person need to believe in Jesus Christ for salvation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ரட்சிப்புக்காக விசுவாசிக்க வேண்டும். It's only by believing in the name of the Lord Jesus Christ you can be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரமே நீ ரட்சிக்கப்பட முடியும். We know that so many people believe in God. நமக்கு தெரியும் அநேகர் தேவன் மேல் விசுவாசமாய் இருப்பார்கள். There are so many people believe that there is a God. அநேகர் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். And even in the book of James we read யாக்கோபு நிருபத்திலே நாம்
இல்லையா? That is not enough. அது போதாது. The devil believes that there is God. பிசாசானவன் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறது. Any use? ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? No use. இல்லை. He will perish in the eternal hellfire. நித்திய நரகத்தில் அவன் அழிந்து போவான். So that is what I just want to emphasize very clearly this evening. இந்த காரியத்தை தான் இந்த இரவிலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். Just having a faith in God is not enough. தேவன் மேல் மாத்திரம் விசுவாசமாய் இருப்பது போதாது. Instead we need to have the faith in the Lord Jesus Christ, which is the saving faith. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேலும் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அதை நம்மை ரட்சிக்கக்கூடிய விசுவாசமாய் இருக்கிறது. Only by believing in the name of the Lord Jesus Christ a person can be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறார். Bible makes it very clear that all who are born into this world is a sinner and the wages of sin is death. வேதம் மிகவும் தெளிவுபடுத்துகிறது, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் பாவிகளாய் இருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறது. And if you die as a sinner you will perish eternally in the hellfire. நீ பாவியாகவே மரிப்பாயானால் நித்திய நரகத்திலே நீ அழிவாய். But the Lord loved you and sent Jesus Christ to provide a solution for your sin problem. தேவன் உன்மேல் அன்பு கூர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக உனக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். The Bible makes it very clear. வேதம் மிகவும் தெளிவுபடுத்துகிறது, If you believe in the name of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நீ விசுவாசித்தால் you will become the child of நீ God. தேவனுடைய பிள்ளையாக மாறுவாய். Yes, faith in Jesus Christ alone can save you. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய விசுவாசம் மாத்திரமே உன்னை ரட்சிக்கும். If you do not believe in Jesus Christ இயேசு கிறிஸ்துவானவரை நீ விசுவாசிக்கவில்லை என்றால், and simply say that I believe God, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் no use. எந்த பிரயோஜனமும் இல்லை. You will perish eternally in the hellfire. நித்திய நரகத்தில் நீ அழிந்து போவாய். There are so many people in this world, they say that I believe God, we have a God, we believe God. அநேகர் இந்த உலகத்திலே எங்களுக்கு தேவன் இருக்கிறார், தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று I சொல்கிறார்கள். already told you that devil also says I believe God. நான் ஏற்கனவே சொன்னேன், பிசாசானவனும் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறான். And devil is not a saved person. பிசாசானவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. He believes God, தேவனை நம்புகிறான், not a saved person. He is going to be in the eternal hellfire. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, நித்திய நரகத்திலே தள்ளப்பட போகிறான். Same way, அதே போல if you just say that I believe God, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னது மாத்திரத்திலே you are just like the devil. நீ பிசாசை போல இருக்கிறாய். Yes, you also believe just like devil. பிசாசவை போல நீயும் நம்புகிறாய். So the devil says there is God. பிசாசானவன் தேவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். You also say that there is God. நீயும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறாய். But no use. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. You will perish with the devil in the eternal hellfire. பிசாசோடு கூட சேர்ந்து நித்திய நரகத்திலே நீயும் அழிவாய். But this evening there is a good news. ஆனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. You need to believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும். Just simply saying that I believe God is not enough. நான் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்வது போதாது. You need to particularly believe in the name of the Lord Jesus Christ. குறிப்பிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். Then you will be saved. அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். Then you will receive the eternal life. அப்பொழுது நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வாய். Then your destiny will be changed. அப்பொழுது உன்னுடைய நீ சேரக்கூடிய இடம் மாற்றப்படும். The moment in which you believe in the name of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீ எந்த வேளையிலே விசுவாசிக்கிறாயோ, your sins will be forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். You will be accepted as the child of God in the family of God. தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளையாக நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். Eternal condemnation will be changed into eternal life. நீ நித்திய ஆக்கினை என்பது நித்திய அன்பாக உனக்கு மாற்றப்படும். Oh, that is the beauty of the faith in the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே கிடைக்கக்கூடிய நமக்கு அற்புதமான மாற்றங்கள் இவை. A person who has these two kind of faith only can have the peace in the midst of fearful situations. எல்லா பயங்கரமான சூழ்நிலையிலேயும் இந்த இரண்டு விசுவாசங்களையும் உடைய மனிதன் மாத்திரமே சமாதானம் உள்ளவனாய் இருக்க முடியும். I hope you understand what I am trying to say. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறது என்று நான் நம்புகிறேன். So the Lord wants all of us to have peace in the midst
midst of troublesome situations. பிரச்சனைகள் நிறைந்த காலகட்டத்திலே நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். If you want to have such a wonderful peace in your heart, இவ்வளவு அற்புதமான சமாதானம் உன்னுடைய இருதயத்திலே உனக்கு வேண்டுமானால் you need to have these two important kind of faith in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே இரண்டு வித்தியாசமான விசுவாசங்கள் இருக்க வேண்டும். Believe in God. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். It is a sustaining faith. அது நம்மை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசம். When I believe God, I understand that there is a God who controls everything and allows everything for my good in my life. நான் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார், சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு என்னுடைய நன்மைக்காக செய்கிறார் என்று புரிந்து கொள்கிறோம். I am able to have such a wonderful sustaining faith only because of the saving faith that I have in the Lord Jesus Christ. இந்த தாங்கக்கூடிய ஒரு விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ரட்சிக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக தான் கிடைக்கிறது. This is the kind of faith that everyone need to have this evening. இந்த மாலையிலே இப்படிப்பட்ட விசுவாசம் தான் அனைவருக்கும் இருக்க வேண்டும். There is a wonderful faith that we all can embrace this evening to have the peace of God in our heart. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவரும் அணைத்துக் கொள்ளக்கூடிய இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. What is your condition this evening? இந்த மாலையிலே உன்னுடைய நிலைமை என்ன? Have you embraced this faith in your life? இந்த விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உடையவர்களாக இருக்கிறீர்களா? Or simply for the sake you are carrying the Bible and going to the church and saying that I believe in God? அல்லது சும்மா பெயருக்காக பைபிளை பிடித்துக் கொண்டு வந்து நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? What is your condition? உன்னுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது? Do you personally believe in the name of the Lord Jesus Christ? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ விசுவாசிக்கிறாயா? Have you embraced the saving faith in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கக்கூடிய விசுவாசத்தை நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாயா? If you have not embraced that faith, அந்த விசுவாசத்தை நீ அணைத்து கட்டிக்கொள்ளவில்லை என்றால் you are heading towards the eternal நீ condemnation. நித்திய அக்கினியை நோக்கி செல்கிறாய். So this is the evening for you to take a right decision in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கான ஒரு மாலை வேளை இது. The people, those who have embraced the saving faith, இந்த ரட்சிக்கக்கூடிய விசுவாசத்தை அணைத்துக் கொண்டவர்கள் they are also able to have the sustaining faith by which we have the strength in the midst of all troublesome situations. நம்மை தாங்கக்கூடிய விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து இந்த உலகத்திலே எத்தனை பிரச்சனைகளை வந்தாலும் அவர்களால் கடந்து செல்ல முடிகிறது. That is the reason why we are this evening to thank the Lord in the presence of the Lord. ஆகையால் தான் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் வந்திருக்கிறோம். We have a wonderful faith to embrace in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அணைத்துக் கொள்வதற்கான அற்புதமான விசுவாசம் நமக்கு இருக்கிறது. And the second thing that you can learn here is நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம், there is a future to anticipate. நாம் எதிர்பார்ப்பதற்கு ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. Number one, there is a faith to embrace. நாம் அணைத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசம் இருக்கிறது. Number two, we have a future to anticipate. நாம் எதிர்பார்ப்பதற்கு ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. Now when you look at verses 2 to 4, 2 4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது the verses are talking about the beautiful future that is awaiting for us. இந்த வசனங்கள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான எதிர்காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றன. Carefully look at this page, these verses. இந்த வசனங்களை நாம் ஜாக்கிரதையாக பார்ப்போமானால் We have a promise of a precious place. ஒரு நல்ல இடத்திற்கான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. We have a promise, we have a future promise of a precious place. ஒரு அற்புதமான இடத்தை குறித்த எதிர்காலத்திற்கான ஒரு வாக்குறுதி நமக்கு இருக்கிறது. What is the precious place which is mentioned here? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான ஸ்தலம் எப்படிப்பட்டது? In my father's house there are many rooms. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. Yes, there is father's house. பிதாவினுடைய வீடு இருக்கிறது. Yes, heaven is called as father's house. பரலோகம் தகப்பனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. You know that Bible makes it very clear that heaven is the place where God lives. வேதம் மிகவும் தெளிவுபடுத்துகிறது, தேவன் வசிக்கக்கூடிய இடம் பரலோகம். And when it is called that father's place, it is referring to heaven. பிதாவினுடைய வீடு என்று நாம் வாசிக்கக்கூடிய இந்த வார்த்தை பரலோகத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. Now when you think about father's place, தகப்பனுடைய வீட்டை குறித்து நாம் நினைத்து பார்க்கும் பொழுது
பரிசுத்தம் உள்ளது. Our Father is a glorious Father, therefore this place is a glorious place. நம்முடைய தகப்பன் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார், ஆகையால் இந்த இடமும் மகிமை நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். Our Father is a righteous Father, therefore this place is filled with righteousness. நம்முடைய தகப்பன் நீதியுள்ளவர், ஆகையால் இந்த இடம் முழுவதும் நீதியினால் நிறைந்திருக்கும். Oh, what a precious place that it is. இது எவ்வளவு அற்புதமான ஒரு இடம் அது. We have a promise of a very wonderful precious place where our Father is. நம்முடைய பிதா இருக்கக்கூடிய அந்த விலையேற பெற்ற இடத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். So we have a future promise of a precious place. நமக்கான எதிர்கால ஒரு வாக்குத்தத்தம் அந்த விலையேற பெற்ற இடத்தை குறித்து காணப்படுகிறது. Not only that, அது மட்டுமல்ல, we have a future promise of a prepared place. நமக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ஒரு இடத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம். In verse 2 we read, இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம், I'm going to prepare a place for you. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். Yes, there is a future. Here we have the future promise of a prepared place. ஆயத்த பண்ணப்பட்டிருக்க கூடிய எதிர்கால வாக்குறுதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். The Lord Jesus Christ has gone to prepare a place for each one of us. நம் ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தலத்தை ஆயத்த பண்ணும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சென்றிருக்கிறார். Now listen me very carefully. ஜாக்கிரதையாக கவனித்து கேளுங்கள். We know that the entire world is created just within 6 days. இந்த உலகம் முழுவதும் 6 நாட்களிலே சிருஷ்டிக்கப்பட்டது. Isn't it? இல்லையா? Can you really enjoy the beauty of this entire universe? இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகை உங்களால் அனுபவிக்க முடிகிறதா? We are only here in Chennai. நாம் சென்னையிலே மாத்திரம் தான் இருக்கிறோம். Even we do not know the beauty of Chennai as even when we are living in this place. இந்த பட்டணத்திலே வாழ்ந்தாலும் இந்த நகரத்தினுடைய முழுமையான அழகு என்ன என்பது நமக்கு தெரியாது. Isn't it? இல்லையா? God created all this entire universe within 6 days. இந்த பிரபஞ்சத்தை உலகத்தை முழுவதுமாக 6 நாட்களிலே அவர் சிருஷ்டித்தார். And the universe which is made within 6 days is how beautiful, how magnificent and beyond our comprehension. 6 நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அற்புதமானதாக இருக்கிறது, நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அழகுள்ளதாக இருக்கிறது. Isn't it? இல்லையா? We cannot understand it. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Now, ஆனால் God is preparing a place for us. தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறார். For how many years he is preparing it now? எத்தனை வருடங்களாக அவர் ஆயத்தப்படுத்துகிறார்? 2025 years he is preparing it. 2025 வருடங்களாக அவர் ஆயத்த பண்ணுகிறார். Isn't it? இல்லையா? If the universe that is made within 6 days is this much beautiful, 6 நாட்களிலே சிருஷ்டிக்கப்பட்ட பிரபஞ்சமே இவ்வளவு அழகாக இருக்குமானால், then the place that the Lord is preparing for us for these many 2000 years will be how much beautiful. 2000 வருடங்களாக அவர் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலம் எவ்வளவு அழகுள்ளதாக இருக்கும். Can you imagine that? இதை நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? I don't have words to explain that. இதை நாம் விவரிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. The world that is created within 6 days is so marvelous, so beautiful, beyond our comprehension. 6 நாட்களிலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் அவ்வளவு அற்புதமானதாக, அவ்வளவு அழகுள்ளதாக, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆனால் the place that the Lord is preparing for his children, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்த பண்ணுகிற அந்த இடம், the preparation is not over even after 2000 years. அந்த ஆயத்தப்பாடு 2000 வருடங்கள் கடந்தும் இன்னும் முடிவடையவில்லை. We do not know how long it is going to be. இன்னும் எவ்வளவு காலம் அது எடுக்கும் என்று நமக்கு தெரியாது. Then ஆனால் how much beautiful that place will be. அப்படியானால் அந்த இடம் எவ்வளவு அழகுள்ளதாக இருக்கும். How much glorious that place will be. அந்த இடம் எவ்வளவு மகிமை நிறைந்ததாக இருக்கும். How marvelous that place will be. எவ்வளவு அற்புதமாக அது காணப்படும். How enjoyable that place will be. அந்த இடம் எவ்வளவு சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். We have a prepared place. நமக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலம் இருக்கிறது. Are you prepared for that place? அந்த ஸ்தலத்திற்காக நாம் ஆயத்தப்படுகிறோமா? We have a prepared place.
நமக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. Are you prepared for that place? அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோமா? This is a moment in which you need to make a very genuine decision in your life. நம்முடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. Think about ourselves. நம்மை நாம சிந்தித்து பார்ப்போம். If you have not believed in Jesus and prepared for you for that God prepared place for you, கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தின இடத்திற்காக நீ ஆயத்தப்படாமல் இருப்பாயானால் you are going to perish eternally. நீ நித்திய காலம் அழிய போகிறாய். Think about yourselves this evening. உங்களை நீங்களே இந்த மாலையிலே சிந்தித்து பாருங்கள். We have a future to anticipate. நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. A future promise of a precious place. எதிர்காலத்திற்கான அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், அற்புதமான இடத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம். Not only that, a future promise of a prepared place. ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு இடத்தை குறித்த எதிர்கால வாக்குறுதி. Not only that, அதோடு முடியவில்லை, a future promise of his return. அவர் வருவதை குறித்த ஒரு வாக்குத்தத்தம். A future promise of his return for each one of us. அவர் மறுபடியும் நம் ஒவ்வொருவருக்காக வரப்போகிறார் என்பதை குறித்து எதிர்காலத்திற்கான வாக்குறுதி. Look at the verse here. அந்த வசனத்தை பாருங்கள். I will come back and take you to be with me, that you also may be where I am. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். Oh, what a promise it is. இது எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். Here is a future promise of the return of our Lord Jesus Christ for each one of us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக திரும்ப வருவார் என்று எதிர்காலத்திற்கான ஒரு வாக்குறுதி. Jesus came down into this world, died for each one of us. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து நம் ஒவ்வொருவருக்காக மரித்தார். He was risen from the dead and ascended to heaven. அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு எழுந்து போனார். When he was ascended to heaven, he made it very clear to the disciples, those who are watching his ascension. பரலோகத்திற்கு சென்றபோது தன்னை பார்த்துக் கொண்டிருந்த சீஷர்களுக்கு அவர் மிகவும் தெளிவுபடுத்தினார். The same way I am ascended to heaven is the same way I am going to descend here to take you with me. பரலோகத்திற்கு எழுந்து போன அதே போல மறுபடியும் உங்களை அழைத்து செல்லும்படியாக நான் இறங்கி வர போகிறேன். We have a living Savior who is going to come for each one of us. நமக்கு ஜீவிக்கிற இரட்சகர் நமக்காக வரப்போகிறவர் ஒருவர் இருக்கிறார். Faith is not anyone who just died and gone away from the scene of this world. இந்த உலகத்திலே மரித்து கடந்து போன ஒருவர் மேல் நம்முடைய விசுவாசம் இல்லை. Our faith is in the person who has victoriously came out of the dead and living for us today in the heaven. மரணத்தை ஜெயித்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவரிடத்திலே நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. That's the reason why our hope is very set in that our Lord Jesus, our Savior, is going to come back and take us to be with him. அந்த காரணத்தினால் தான் நம்முடைய நம்பிக்கை உண்மையுள்ளதா இருக்கிறது. இந்த கர்த்தர் எனக்காக வந்து என்னை அழைத்து செல்ல போகிறார். When the trumpet of the Lord shall sound, கர்த்தருடைய எக்காள சத்தம் ஊதப்படும் பொழுது the Lord is going to come into this world and take his children along to be with him. கர்த்தர் மேகங்கள் மேல் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை அவரோடு கூட இருக்கும்படியாக அழைத்து செல்ல We are போகிறார். going to see our Savior face to face. நம்முடைய இரட்சகரை முகமுகமாக பார்க்க போகிறோம். Our bodies that are prone to the difficulties and the problems and the sicknesses of this world, நம்முடைய சரீரங்கள் இந்த உலகத்தினுடைய வியாதிகள் கஷ்டங்கள் நிறைந்த சரீரங்கள் it is going to be transformed and resurrected into a glorious body where we are going to enjoy with the Lord forever and ever. இந்த சரீரங்கள் மகிமையுள்ள சரீரங்களாக மாற்றப்பட்டு நித்திய காலமாய் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். What a wonderful hope it is. இது எவ்வளவு அற்புதமான ஒரு நம்பிக்கை. What a wonderful hope which cherishes our heart in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்க கூடிய ஒரு நம்பிக்கை அது. What a comforting hope it is. இது நம்மை எவ்வளவு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை. What a strengthening hope it is. இது எவ்வளவாக நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை. The Lord is going to come back again. கர்த்தர் நமக்காக திரும்ப வர போகிறார். We are going to be with him forever and ever. நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம். And this evening the question is, இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி, at any time the Lord can come, கர்த்தர் எந்த நேரத்திலும் வருவார். but will you be with him? அவரோடு கூட நீ இருப்பாயா? Will you be with him? நீ அவரோடு கூட இருப்பாயா?
So this is a moment to make a decision in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. If the Lord comes this evening, இந்த இரவிலே கர்த்தர் வந்தால் will you be with him? அவரோடு கூட நீ இருப்பாயா? Are you sure that you are going to be with him? அவரோடு கூட நீ இருப்பாய் என்கிற நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? If you are not sure about it, அதை குறித்த நிச்சயம் இல்லை என்றால் this evening the invitation comes to each one of you. இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு வருகிறது. Believe in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே விசுவாசம் வையுங்கள். Only the faith in the Lord Jesus Christ can save you and change your destiny. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் மாத்திரமே உன்னை ரட்சிக்கும், உன்னுடைய நீ போய் சேரக்கூடிய இடத்தை மாற்றும். If you do not believe in Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கவில்லை என்றால் when he comes for the second time, அவர் இரண்டாவது முறையாக வரும்பொழுது he will tell you அவர் உன்னிடத்திலே சொல்லுவார், I don't know you. நான் உன்னை அறியேன், I don't know you. எனக்கு நீ தெரியாது. If you know him and if you believe him, நீ அவரை அறிந்து கொண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் then he will take you along with him. அப்பொழுது அவரோடு கூட உன்னை அழைத்து செல்வார். What is your hope? உன்னுடைய நம்பிக்கை என்ன? If the Lord comes, where will you be? கர்த்தர் வந்தால் நீ எங்கே இருப்பாய்? Are you prepared to go with him? அவரோடு கூட செல்வதற்கு நீ ஆயத்தப்பட்டிருக்கிறாயா? If you are not prepared this evening, surrender your life into the hands of the Lord and believe in the name of the Lord Jesus. நீ ஆயத்தமாக இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நீ விசுவாசம் வை. But for the believers this evening, விசுவாசிகளுக்கு இந்த இரவிலே we have all the reasons to thank the Lord in all situations. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கான காரணங்கள் நமக்கு இருக்கிறது. All our fearful situations can be turned into a peaceful situation. நம்முடைய எல்லா பயமான சூழ்நிலைகளிலும் சந்தோஷமான சூழ்நிலைகளாக மாற்றப்பட முடியும். Whatever happens in our life, we are able to praise the Lord in the midst of all sorts of things. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் அவற்றுக்கு மத்தியிலேயும் கர்த்தரை நம்மால் ஸ்தோத்திரிக்க முடியும். Why? ஏன்? Because ஏனென்றால் number one, முதலாவது there is a faith to embrace. நாம் அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறது. The saving faith and the sustaining faith that really strengthen and make our life meaningful. நம்மை தாங்கக்கூடிய விசுவாசம், நம்மை ரட்சிக்கக்கூடிய விசுவாசம் இரண்டையும் நாம் அணைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். Number two, இரண்டாவதாக we have a future to anticipate. நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. There is a faith to embrace நாம் அணைத்துக் கொள்ள வேண்டிய விசுவாசம் இருக்கிறது. and there is a future to anticipate. நாம் எதிர்பார்ப்பதற்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. Yes, future promise of a precious place, விலையேற பெற்ற இடத்தை குறித்த எதிர்கால வாக்குறுதி, future promise of a prepared place, ஆயத்த பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறித்த எதிர்கால வாக்குறுதி, and future promise of the return of our Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்பதை குறித்த எதிர்காலத்திற்கான ஒரு வாக்குத்தத்தம். How joyful we should be in the presence of the Lord when we think about this glorious future that is awaiting for us. நமக்கு இருக்கக்கூடிய மகிமையுள்ள எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்திலே எவ்வளவு சந்தோஷம் உள்ளவர்களாக நாம் இருக்க So வேண்டும். let us thank the Lord from the bottom of our hearts with all joy and thanksgiving, because we have a faith to embrace and we have a future to anticipate. ஆகையால் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏனென்றால் நாம் அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்கிறது, நமக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. May the Lord bless us with this word. தேவன் தாமே இந்த வசனங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May his name be glorified. அவருடைய நாமம் மையப்படுவதாக. Amen.